கைத்தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. மானிடனாய் பிறந்தான் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தான். மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவரே. விண் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. விண் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். யாக்கோபில் ஓர் நட்சத்திரம் இவர் வாக்கு மாறாதவரே. யாக்கோபில் ஓர் நட்சத்திரம் இவர் வாக்கு மாறாதவரே. கண்ணிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். கண்ணிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். பொன் பொருள் தூப வர்க்கம் வெள்ளை போலமும் காணிக்கையே. பொன் பொருள் தூப வர்க்கம் வெள்ளை போலமும் காணிக்கையே. சாட்சியாய் கொண்டு சென்றே பாடசாஸ்திரிகள் பணிந்தனரே. சாட்சியாய் கொண்டு சென்றே பாடசாஸ்திரிகள் பணிந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். சத்தமா இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். மாட்டு தொழுவத்திலே
இயேசு மானிடனாய் சொல்லுங்க இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடிருக்க எழுந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடிருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஓ என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே 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 இயேசு போதுமே 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 எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார் அப்படின்னா நிறையா கிறிஸ்தவங்களுக்கு தெரியல. நிறையா பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கு சுத்தம், அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் புனிதர்கள் மேலே சொரூபங்கள் மேலே அப்படி தான் இருக்குது, இயேசுவின் மேலே இல்லை. இயேசு எதற்காக வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்கிட்ட நான் கேட்டேன், ஒரு பையன்கிட்ட. அவன் சொல்லுகிறான், மரியாள் மரியாளுடைய வயிற்றில் பிறக்கிறதுக்காக இயேசு வந்தார் அப்படின்னா. மரியாளுடைய வயிற்றில் பிறக்கிறதுக்காக இயேசு வந்தார். அதில்லடா இயேசு ஏன் மரியாள் வயிற்றில் பிறந்தார் அப்படின்னா மரியாளை மாதாவை மாத்துறதுக்காக பிறந்தார் அப்படின்னா. மரியாளை மாதாவை மாத்துறதுக்காக பிறந்தார். இயேசு எதுக்காகப்பா பூமிக்கு வந்தார் தெரியலண்ணே. இயேசு எதுக்காக வந்தார்னே தெரியல. மனுக்குலம் ஒரு மனிதனுடைய மீறுதலினாலே பாவத்துக்குட்பட்டு தேவனிடத்திலிருந்து பிளவுபட்டு இருந்த இந்த மனுக்குலம் நித்திய அக்கினிக்கு நித்திய நரகாக்கினைக்கு நியமிக்கப்பட்ட இந்த மனுக்குலத்தின் மேல பரலோக பிதா சர்வ வல்லமையுள்ள தேவன் இரக்கம் வைத்து தயவு வைத்து நாம் உண்டாக்கின இந்த மனிதன் இப்படியாக சாத்தானுடைய தந்திரத்தினால சூழ்ச்சியினாலே நரகத்துக்கு போகக்கூடாது, அவன் நம்முடைய இருப்பில் எப்படி நம்மோடு எப்படி உறவாடி கொண்டு நம்மோடு எப்படி அவன் பழகி கொண்டு ஒரு நண்பனை போல இருந்தானோ அது போல இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மனுக்குலத்தை எப்படி மீட்டெடுப்பது. அப்போ ஒரு மனிதன் பண்ண பாவம், ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை, ஒரு மனிதனுடைய மீறுதல், ஆதாமுடைய அந்த மீறுதல் மூலமாக அதே போல ஒரு மனிதனுடைய பழியினாலே இந்த மனுக்குலத்தை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் சித்தம் வைத்து தன்னுடைய சொந்த குமாரன் இந்த பூமிக்கு என்ன பண்ணுகிறார், பழி பொருளாக அனுப்புகிறார். அவர் இந்த பூமிக்கு வந்து உலகத்தின் பாவங்களை எல்லாவற்றுக்கும் பிராய்ச்சித்தமாக எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு உலகத்தின் நடு மையத்திலே சென்டர் பிளேஸில் அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தி, ஏன் மரியாள் வயிற்றிலே கன்னி மரியாள் வயிற்றில் அவர் பிறந்தார் என்று சொன்னால் பலி கொடுக்க வேண்டிய பொருள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த பூமியிலே எந்த மனிதனும் பரிசுத்தமாக பிறப்பதில்லை. என்றைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் தாம்பத்தியம் கொள்ளுகிறார்களோ அப்போதே பரிசுத்தம் கெட்டு விடுகிறது. எனவே அப்படி ஒரு தாம்பத்திய உறவிலே
ஒரு இந்த தெய்வம் பிறக்கக்கூடாது, ஒரு மணி இந்த பழிப்பொருள் பிறக்கக்கூடாது என்பதற்காக பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளுடைய வயிற்றிலே கருவாக இயேசுவை உருவாக செய்து பரிசுத்த சரீரத்தை அவருக்கு கொடுத்து இந்த மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்காக அவரை பிறக்க செய்து பழியாக்கி அவரை தெய்வம் என்று அவரை காட்டுவதற்காக 3ஆம் நாள் உயிரோடு கூட அவரை எழும்பச் செய்து அவர் எப்படி எழும்பி பிசாசனுடைய காரியங்களை ஜெயித்து பரலோகத்துக்கு வந்தாரோ அதுபோல அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும், அவரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரை போலவே உயிரோடு கூட எழுந்து பரலோகத்துக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையை கொடுத்து வாழச் செய்வதற்காகத்தான் இயேசு என்ன பண்ணினார், பூமிக்கு வந்தார். புரிஞ்சுக்கிச்சா உங்களுக்கு இன்னைக்கு? ஆமாம். அப்போ இந்த இயேசுவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, தேவனிடத்திலே சேருவதற்கான ஒரு மீட்கும் பொருளாக யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் பரலோகத்துக்கு செல்வார்கள். அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த மாதம்தான் இந்த கிறிஸ்துமஸ் மாதம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்மெல்லாம் ஒரு அடையாளமாக ஒரு தனித்துவமான ஒரு முறையிலே நாம் இப்படி ஒரு சபை என்கிற ஒரு கட்டமைப்பில் நாம் உட்கார்ந்து தேவனை என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், ஆராய்த்து கொண்டிருக்கிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்திலிருந்து வேறு விரிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் இந்த உலகத்தார்கள் அல்ல. இந்த உலகத்தார்களுக்கும் நமக்கும் பொருந்தவே பொருந்தாது. அவருடைய சிந்தனை வேறு, அவருடைய செயல்பாடுகள் வேறு, அவருடைய எண்ணங்கள் வேறு, அவருடைய நோக்கங்கள் வேறு. நமக்கும் அவர்களுக்கும் ஏக பொருத்தம். நம்முடைய வழி தனி வழி. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த இயேசுவை நாம் உயர்த்த போகிறோம். அல்லேலூயா. நன்றி சொல்லுவோம். ஒரு விஷயம் பாடுவோமா? எனக்காய் ஜீவன் விட்டவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. அந்த இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த வாழ்வினிலே நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன்னேறவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, ஓ உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, அந்த இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஓ ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். அந்த இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதும்.
என்னை கைவிட்டாளோ, மாமிசம் அழுகி நாரிட்டாளோ, மனிதர் என்னை கைவிட்டாளோ, மாமிசம் அழுகி நாறிவிட்டாளோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாளோ, ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஓ ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாளோ, ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாளோ, இயேசு போதுமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இயேசு போதுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், இயேசு போதும். சொல்லுங்க சொல்லுங்க, இயேசு போதும் நமக்கு. அல்லேலூயா. வேற எதுவும் வேண்டாம் நமக்கு. ஆமென். அந்த இயேசு இருந்தால் எல்லாமே கூட வந்துடும். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை மையப்படுத்துவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோங்கிற பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மையப்படுத்துவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா துதித்திட வந்தோம். பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், துதித்திட வந்தோம். ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், துதித்திட வந்தோம்.
காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம். சொல்லுங்க, ஆராதிக்க வந்தோம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே, துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. அப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. சம்பூரண சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க ஆமென். தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம். ஒரு விசை ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம். ஆமென். துதித்திட வந்தோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, துதி அல்லேலூயா, அல்லேலூயா, துதி அல்லேலூயா. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசு வாழ்த்திடுவோம். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. புதுமை பாலன் திருமணுவேலன் வறுமை கோலம் எடுத்தவதரித்தார். புதுமை பாலன் திருமணுவேலன் வறுமை கோலம் எடுத்தவதரித்தார். முன்னுரை மணியே முன்னணை மீதே மண்ணுயிர் மீட்கவே பிறந்தார். சொல்லுங்க, முன்னுரை மணியே முன்னணை மீதே மண்ணுயிர் மீட்கவே பிறந்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை. அல்லேலூயா, அல்லேலூயா, துதி அல்லேலூயா, அல்லேலூயா, துதி அல்லேலூயா. மகிமை தேவன் மகத்துவராஜன் அடிமை ரூபம் தரித்திரலோகம். மகிமை தேவன் மகத்துவராஜன் அடிமை ரூபம் தரித்திரலோகம். தூதரும் பாட கைப்பரும் போற்ற துதிக்கு பாத்திரன். ஆமென். தூதரும் பாட கைப்பரும் போற்ற துதிக்கு பாத்திரன் பிறந்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி
பாரம் யாவையும் நீக்கி மரண பயமும் புறம்பே தள்ளி மனதின் பாரம் யாவையும் நீக்கி மனதின் புறம்பே தள்ளி சமாதானம் மாதேவ அன்பும் மாறா விசுவாசமும் அளித்தாரே. உற்சாகமா மாதேவ அன்பும் மாறா விசுவாசமும் அளித்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆண்டவர் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். அல்லேலூயா துதி அல்லேலூயா. மகிமை மகிமை அல்லேலூயா துதி அல்லேலூயா. அருமை இயேசுவின் திருநாமம் இனிமை தங்கும் இன்னல்கள் நீக்கும். அருமை இயேசுவின் திருநாமம் இனிமை தங்கும் இன்னல்கள் நீக்கும். கொடுமை பேயின் பலன் கொடுக்கும் வலிமை வாய்ந்திடும் நாமமிதே. கொடுமை பேயின் விசுவாசமா ஒரு விசை சொல்லுங்க. கொடுமை பேயின் பலன் கொடுக்கும் வலிமை வாய்ந்திடும் நாமமிதே. கொடுமை பேயின் பலன் கொடுக்கும் வலிமை வாய்ந்திடும் நாமமிதே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் யாவரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நின்று ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். அல்லேலூயா துதி அல்லேலூயா. அல்லேலூயா துதி அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லுங்கப்பா. ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். ஓ ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசை அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே கரங்களை தட்டி ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். விசுவாசத்தோடு ஒரு கரவன சந்தரத வளரும்
உம்மாலேதான் எல்லாமானோ. கரங்களை தட்டி பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகனே, புதுப்பித்துக்கொள், புதுப்பித்துக்கொள். ரெக்கரவன சந்தரதவன ரிமா ஓரிதல ரெக்கவரவன வரவன வரவா ஷபரதல ரெக்கபபபபபபபப ஓரிவன தலரவன ஷபபபப ஓ ரஷதல ரபரகரவனப ஓரதல ரெக்கபன கரவன ஷபரவன வரவன ஓரிவன கரஹாதியம் தரப ரக்தரஹாதியம் தரஹௌடிலிபியம் தரப ரக்தஹாதியம் தரபே ஊரபன ஷிபரபன பரப ஓரஷதரபன ரகலரபன ரிபா. உங்களுக்காக வருகிற கர்த்தருடைய வார்த்தை தேவ பிள்ளையே பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்காக எனக்காக தேவன் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் சாதிகளின் மகிமையை புரண்டு வருகிற ஆற்றை போலவும் உங்களிடமாய் பாய்மடி செய்வேன். சமாதானத்தை நதியை போல புரண்டு ஓடச் செய்கிற கர்த்தர் நீங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவ பிள்ளையே, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை கெடுக்க வருகிற காரணிகளை கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் இருந்து அகற்றி போடுகிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல கர்த்தர் தேற்றுவார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல கர்த்தர் உங்களை தேற்றுவார். இழப்பு நிமித்தம் கலங்கி கொண்டிருக்கிறாயா தேவ பிள்ளையே? இழப்பு நிமித்தம் மனம் சலித்து போனாயா? வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லி மனம் வெறுத்து போனாயா? ஆண்டவர் உன்னை நடத்துகிறார், மறக்காது. இது பொறுமையின் காலம், இது உபத்திரவத்தின் காலமா இருந்தாலும் கூட இது பொறுமையின் காலம். உனக்காக எனக்காக தேவன் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிற காலம். நிச்சயமாகவே நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நீயும் நானும் தோற்று போக மாட்டோம் தேவ பிள்ளை, தோற்று போக மாட்டோம். உன்னையும் என்னையும் கேவலப்படுத்த, சிறுமைப்படுத்த, அழிக்க தேவன் ஒரு நாளும் தெரிந்து கொள்ளவில்லை. நம்மை நன்றாய் வாழ வைக்கவே அவர் தெரிந்து கொண்டார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி நான் சொல்றதை சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எது இருந்தாலும் இல்லைனாலும் நான் உங்களுக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன்ப்பா. சொல்லுங்க, நான் உங்களுக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன்ப்பா. எது இருந்தாலும் இல்லைனாலும் நான் உங்களை இழக்க மாட்டேன்பா, நான் உங்களை இழக்க மாட்டேன்பா. சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்காக எதை வேணாலும் இழப்பேன் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்களுக்காக வாயை திறந்து சொல்லுங்க. உங்க அறிக்கை பிசாசு இன்னைக்கு வெட்கப்படுத்தும். உங்களுக்காக நான் எதை வேணாலும் இழப்பேன் ஆண்டவரே, ஆனா எதுக்காகவும் உங்களை இழக்க மாட்டேன்பா. ஏன்னா நீங்க என்னை இழக்க விரும்பலையே டாடி, நீங்க என்னை இழக்க விரும்பலையே. எவ்வளவோ குற்றங்கள், குறைகள், எவ்வளவோ பலவீனங்கள், எவ்வளவோ துரோகங்கள் எல்லாம் பொறுத்து கொண்டீங்களேப்பா. எவ்வளவோ மீறுதல்கள் என்னிடத்துல இருந்தது, எவ்வளவோ துரோகங்கள் என்னிடத்தில் இருந்ததேப்பா. அதையெல்லாம் பொறுத்தீங்களே, அதனால நான் உங்களை இழக்க மாட்டேன்பா. சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒளிவமரம் பலனற்று போனாலும் வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒளிவமரம் பலனற்று போனாலும் வயல்களிலே தானியமின்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன்.
ஒரு வீச 2 கையை உயர்த்தி ஒரு வீச நான் சொல்றதை சொல்லுங்க தேவ பிள்ளை. அப்பா, எது இருக்கோ இல்லையோ உங்களை நான் இழக்க மாட்டேன்ப்பா. எது இருக்கோ இல்லையோ நான் உங்களுக்குள்ள சந்தோஷமா இருப்பேன்ப்பா. உங்களை நோகடிக்க மாட்டேன்ப்பா. சொல்லுங்க, உங்களை துக்கப்படுத்த மாட்டேன்ப்பா. உங்களை வருத்தப்படுத்த மாட்டேன்ப்பா. உங்க பிள்ளையா நான் வாழ்வேன் டேடி. மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் தேவனுக்குள். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. ஆராதிப்பேன்,
சொல்லுவோமா? ரெண்டு கையை உயர்த்தி அப்பாவை பார்த்து இயேசுவே, நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவே, நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவே, நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவே, இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவே, இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி இதுவரை நடத்தி வந்தவருடைய தயவுக்காக, அவருடைய இரக்கத்துக்காக, அவருடைய கருணைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்க கிருபை ஆண்டவரே. உங்க இரக்கங்களுக்கு முடிவே இல்லை ஆண்டவரே. எங்களுடைய மீறுதலுக்கு ஏற்றது போல, எங்களுடைய பாவங்களுக்கு ஏற்றது போல நீர் எங்களை தண்டித்திருப்பீர் என்று சொன்னால் நாங்கள் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம் அப்பா. கிருபையா இருந்தீங்களே எங்கள் மீது, இன்னும் கிருபையா இருக்கீங்களேப்பா, இனிமேலும் கிருபையா இருப்பீங்களே. நன்றி தகப்பன், நன்றி தகப்பன். ஒரு விஷயம் ரெண்டு கையை உயர்த்தி, ரெண்டு கையை வெட்டி வானத்தை நான்கு பார்த்து அப்பாவை பார்த்து, அப்பாவை பார்த்து உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே, உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே, இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவே, இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன், நன்மையோ நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவே, நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன். நன்றி ஆண்டவர். அன்பின் தகப்பனே, இரட்சகர் இயேசுவை நாமத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியான துணை கொண்டு இந்த ஆராதனை வேளையின் சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் பரலோக தம்முடைய பாதத்திலே முத்தங்களாய் காணிக்களாய் சமர்ப்பிக்கிறோம். ஏற்று மகிமைப்படுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். யாவரும் மறந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.